श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த அழகான சிறிய நூலை நாம இப்ப படிச்சு கொண்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருவாயில வந்துட்டோம். இப்போ நிறைய விஷயங்களை இந்த நூலின் வாயிலாக நாம விசாரம் செய்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆத்ம சாதகனுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஞானி ஆன பிறகு ஞானி ஆகும் பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறதுங்கிற வரைக்கும் இந்த நூல் வந்து விரிவாக நமக்கு விசாரம் செய்து பல கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. கடைசியா நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம், இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும், பிரயோஜன விசாரம் அப்படிங்கிற விஷயத்துல நாம இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதுல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த கர்ம பலன்களின் வகைகளும் அவற்றை எப்படி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது அதிலிருந்து எப்படி மீள்கிறோம் அப்படின்னு போடலாம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு ஹெட்டிங் போடணும்னா அப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சிதம்னா என்னன்னு பார்த்தோம். எத்தனையோ கோடி ஜென்மங்களாக நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மாக்கள், அடுத்த ஜென்மங்களுக்கான விதையாக இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள், முன்பே சேர்த்து வைக்கப்பட்ட வினை பயன்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் சஞ்சிதம் அப்படின்னு பார்த்தோம். பிராரப்தம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நன்றாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அனுபவத்திற்கு வந்திருக்கக்கூடிய கர்மா. இந்த சஞ்சிதம்ங்கிற மூட்டையில இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இப்ப இந்த சரீரத்தை இந்த சரீரம் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த வகையான சரீரம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த சரீரத்துக்கு இத்தனை சுகம் இத்தனை துக்கம் அப்படிங்கிற அலாட்மெண்டோட வரக்கூடியதுதான் இந்த பிராரப்த கர்மா அப்படின்னு பார்க்கணும். இவ்வளவு காலம் ஆயுசு இவ்வளவு சுகம், அந்த ஆயுசுக்குள்ள இவ்வளவு சுகம் இவ்வளவு துக்கம் அப்படிங்கிறது அனுபவம் அப்படிங்கிற ரூபத்துல அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது என்னது அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது சுகம் அண்ட் துக்கம் அப்படின்னு அர்த்தம். புண்ணியத்தினால நமக்கு சுகம் கிடைக்கிறது, துக்கத்தினால நமக்கு புண்ணியத்தினால நமக்கு சுகம் கிடைக்கிறது, பாப்பத்தினால நமக்கு துக்கம் கிடைக்குது. புண்ணியம் பாப்பம்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். புண்ணியம்னா பெரிய விஷயம், பாப்பம்னா நல்லது இல்லை அப்படின்னா. ஏன்னா புண்ணியத்தினால நமக்கு சுகம் கிடைக்கிறது, பாப்பத்தினால துக்கம் கிடைக்குது. இந்த புண்ணியத்தினால கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு எந்த லாஜிக்குமே தேவையில்லை. இப்ப நாம பார்க்கிறோம் நிறைய பேர் வந்து சடனா ஒரே ஒரு எலெக்ஷன்ல மந்திரி ஆயிடுறாங்க. அந்த மந்திரிக்கு எவ்வளவு இது இருக்கு, மரியாதைகள் இருக்கு, அவர்களுக்கு எவ்வளவு இது இருக்கு. வெளியில போகும்போதும் வரும்போது சுகம்ங்கிறது என்ன? புகழ், பெருமை, இன்பம் எல்லாம் தான் சுகத்துக்கு காரணிகள், அப்படிதானே? திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாட்டரி அடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வாழ்க்கையே மாறி போறது, தடம் புரண்டு அப்படியே வேற இடத்துக்கு போயிடுறது. அது எதனால வருதுன்னா, நமக்கு எல்லாரும் பொதுவா என்ன இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே நம்ம நினைக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் அப்படி நினைக்கவே கூடாது. புண்ணியம் வேலை செய்யறது வராங்க. அப்ப இந்த புண்ணியம் வந்து யாருக்கிட்ட இருந்தோ கடன் வாங்கின புண்ணியம் இல்ல, அவங்க பண்ணிருக்காங்க புண்ணியம். You must give that credit to them. இந்த ஜென்மால அவங்களுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு தகுதி இல்லையாங்கிறதுலாம் நம்ம சின்ன புத்தியை வச்சு நம்ம எடை போட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயமும் தகுதியா இல்லையான்னு பாக்குற வேலை யாரோட வேலை? கர்ம பல தாத்தா பகவானோட வேலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல நினைவுலயும் இருக்கும். இந்த சரஸ்வதி சபதம்னு ஒரு படத்துல கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு நாரதர் வந்து ஆரம்பிச்சு விட்டு போயிடுவாரு. அப்போ என்ன ஆகும்? இந்த வீரமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோட்ல வந்து யாச்சகம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த பட்டத்து யானை வந்து கழுத்துல மாலையை போட்டுரும். அடுத்த நாள் அவர் ஆணி. என்ன தகுதியா? என்னது அது? புண்ணியம் ஒண்ணுதான் தகுதி, வேற ஒன்னும் தகுதியே கிடையாது. ஆக்சுவலா இந்த காலத்துலயாவது நம்ம இதை சொன்னா கூட அக்செப்ட் பண்ணுவோம், யாரு வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கு.
ஆனா அந்த காலத்துல அப்படியா இருந்தது? ஒரு ராஜாவோட வீட்ல இருந்து தான் அடுத்த ராஜா வரணும். அப்படி இருந்த சமயத்தில் கூட அது காட்டப்பட்டது என்ன அப்படின்னா, உனக்கு புண்ணியம் இருந்ததுன்னா அது கிடைக்கும். அப்ப சுகம், துக்கம் அப்படிங்கிறது புண்ணிய பாபத்தை அனுசரித்து நமக்கு கிடைக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து இந்த புண்ணிய பாபம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. இத்துணூண்டு குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அதுக்கு போய் நான் இவ்வளவு பெரிய துக்கம் வருதே, அதுக்கு போய் உடம்பு சரியில்லாம போறதேன்னு நம்ம சின்ன குழந்தைகள்லாம், நம்ம இப்ப இந்த நியோநேட்டல் கேர்ல எல்லாம் இருக்கிற குழந்தைகளை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கும். அவ்வளவு தூரம் ஏன் போகணும்? நம்ம வீட்லயே திடீர்னு கொயன்னு அழுதுதுன்னா, அந்த அந்த துணியை லேசா விலக்கி பார்த்தா ஒரு எறும்பு இருக்கும், கடிச்சிருக்கும். எறும்போ ஏதோ ஒரு பூச்சியோ. இதனால உனக்கு ஒரு துன்பம் ஏற்படணும்னு அதுக்கு அப்ப இருந்தது அந்த டைம்லன்னா, அது அதனால அது நடக்கும், அவ்வளவுதான். இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நிமித்த மாத்திரம் பவ. எல்லா கணக்கும் ஏற்கனவே போட்டாச்சு. இதுக்கு இவன் காரணமா இருக்கணும், இதுக்கு அவன் காரணமா இருக்கணும், இதுக்கு அது காரணமா இருக்கணும், எல்லா சிக்கலும் போட்டாச்சு ஏற்கனவே. அந்த சிக்கலை விடுவிக்கிறதுக்கு நமக்கு சக்தியே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த புண்ணியமோ பாப்பமோ வேலை செய்யும் பொழுது இதுக்காக நம்ம ரொம்ப குதிக்கவும் வேண்டாம், இதுக்காக நம்ம துவளவும் வேண்டாம். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகன்னு ஏன் சொன்னது அப்படின்னு சொன்னா, இது என்ன உன்னோட பெரிய இதுவா? அது நடக்க வேண்டிய நேரத்தை இன்னொருத்தன் குறிக்கிறான், அவன் குறித்தபடி அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீ நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, புண்ணியத்தை சேர்த்து கொண்டே இரு, பாபத்தை தவிர்த்து கொண்டே இரு. அப்படின்னா என்ன ஆகும்னா, பை லா ஆஃப் கர்மா உனக்கு சுகம்தான் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். சோ உனக்கு சுகம் வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது லௌகீகமான சாதாரண ஜனங்களுக்கு நாம புண்ணிய பாபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த இந்த ஞானிக்கு எப்படி பிராரப்த கர்மா அஃபெக்டே ஆறுது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் முன்னாடியே சொன்னேன், போன வகுப்புல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஞானியின் கோணத்தில் ஞானிக்கு பாபம் புண்ணியம் சுகம் துக்கம்ங்கிறது எப்படி ஹேண்டில் ஆறுது அப்படிங்கிற விஷயத்த போன தடவை நான் விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்லப்படுகிறது. அது என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் படுத்து தூங்குறான். உனக்கு நல்ல ஒரு கனவு வருது. கனவுல அவனை யாரோ ஒருத்தன் துரத்துறான். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடிட்டே இருக்கான். கடைசியில எங்கேயோ யாரோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ஜெயில போட்டு அடைச்சு விட்டுறாங்க. கனவு. முழிச்சுக்கிறான். முழிச்சுக்கிறச்சு அவன் வேற இடத்துல இருக்கான். அவன் வேற ஒரு சூழ்நிலையில இருக்கான். இல்ல, நான் ஜெயில தான் இருப்பேன், கனவுதான் பார்த்தேனே, நான் ஜெயில இருக்கணும் அப்படின்னு நான் கேட்பான். கனவு கனவுலகத்தில் மெய்யானது, நனவுலகம் என்பது வேறு. இதே மாதிரிதான் ஞானிக்கு நாம எவ்வளவு நாளைக்கு அஜ்ஞானத்துல இருக்கோமோ அது வரைக்கும் அந்த அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் ட்ரூத் மாதிரி தெரிஞ்சு கொண்டே இருக்கும். எப்போ ஞானத்தில் நிஷ்டை ஏற்படுகிறதோ, நமக்கு புரியறதோ இந்த உலகம் பொய்யானது, இது வெறும் தோற்றம் தான், இது ஒரு தோற்ற மயக்கம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இதுக்கு இருக்கக்கூடிய வேலிடிட்டி போயிடுறது. கனவுல துரத்தினதும் கனவுல போய் ஜெயில போட்டதும் எப்படி நினைவுல சிரிச்சு கொண்டே சொல்றோமோ, அது மாதிரிதான் இந்த ஞானி இந்த உலகத்தை பார்த்து இங்க இருக்கிற இன்ப துன்பங்களை சேர்த்தே சொல்றேன், இன்ப துன்பங்களை. துன்பத்தை பார்த்து சிரிச்சா அவன் ஞானி, இன்பத்தை பார்த்தா அவன் ஓடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்பத்தை பார்த்தும் அவன் சிரிப்பான், அடப்பாவிகளா இதுக்கு போய் நான் சிரிக்கிறீங்களே, கொஞ்ச நாள் தானையா இருக்கும் அப்படின்னு. தனக்கே வரக்கூடிய எந்த இன்பமும் துன்பமும் அவனை அது ஒட்டாது. அதுதான் சொன்னார், நளினி தலகத செலவத்து அப்படின்னு. ஞானினால் சம்பந்தம் நாஸ்தின்னு ஆகாமிக்கு சொல்லியிருக்காரு. பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கும் போதே கூட அவர் அந்த அந்த மனநிலையில் தான் அவர் இருக்கிறார். சுவாமி பரமார்த்தானந்தஜி அழகா சொல்லுவார், நல்ல மழை பெய்யறது, நீ ரெயின் கோட் போட்டுட்டு இருக்க, அப்போ உனக்கு மழையினுடைய எஃபெக்ட் இருக்குமா? நீ மழையில நின்னியா நிக்கலையா? நான் நின்னேன். ஆனா நான் எனக்கு கொஞ்சமாவது நினைச்சிருக்கேன்னா நினையல. நல்ல குவாலிட்டி ரெயின் கோட் போட்டிருக்கேன், துளி கூட நினையல. என்னோட உடம்பு நினையல, ட்ரெஸ் நினையல. ரெயின் கோட் என்ன பாதுகாப்பு? இங்க ரெயின் கோட் எது ஞானிக்குன்னா ஞானம். இந்த ஞானம் அவரை பாதுகாக்குது. இந்த ஞானம் என்ன ஞானம் அது அப்படின்னா, என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமே கனவுலகம் மாதிரி இருக்கிறது. ஞானிக்கு இந்த உலகமே கனவுலகம் தான், ஜாகிரதே கனவுலகம் தான். ஏன்னா அந்த விழிப்பு வேற இடத்துல இருக்கு அவருக்கு. அவருடைய மனம் விழித்து கொண்ட இடம் இருக்கே, அது பிரம்மத்துல விழிச்சிருக்கு. அதனாலதான் யானிஷா சர்வ பூதானி, அந்த சோகத்தை மறந்துடாதீங்க. ஞானியின் உலகமே வேற, அஜ்ஞானிகள் உலகமே வேற. ஞானியின் பார்வையே வேற, அஜ்ஞானியின் பார்வையே வேற.
அதனால இந்த ஞானியை பொறுத்தின வரைக்கும் இதுல என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நீ மாலை போடுறியா போடு, துப்ப போறியா துப்பு, ஐ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் அபவுட் இட் அப்படின்னு இருப்பான் அந்த ஞானி. அதனால இந்த ஞானியை பொறுத்தின வரைக்கும் ஞானியினுடைய கோணத்தில் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ரெயின் கோட் ஒண்ணு சொன்னேன், இந்த கனவு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேன். எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன் அது அஃபெக்ட் ஆகாது, ஞானியின் கோணத்தில் ஞானத்தால் அஃபெக்ட் ஆகாது, அது ஏன்னு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா நமக்கு ஈஸியா புரியுமேங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிளோட சொல்றேன், வேற ஒண்ணும். அதுக்கப்புறம் ஆகாமி கர்மம்னா என்ன? பிராரப்தம் பார்த்தாச்சு. இப்போ ஆகாமி, இப்ப ஆகாமி கர்மம் அப்படின்னா அதுவும் ஞானத்தினாலதான் நசிக்கிறது. இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு பர்சன் இருக்கான், ஞானி அஜ்ஞானி, ரெண்டு ரெண்டு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஞானிங்கிறவங்க யாரு? ஆத்ம ஐக்கிய ஞானம் பெற்றவர்கள் ஞானி. நானும் தத்துவமசி ஞானம் பெற்றவர்கள் ஞானி. இந்த ஞானத்தை பெறாதவர்கள் அஜ்ஞானி. உலகியல் இன்பத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள், உலகத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அஜ்ஞானி. அந்த உண்மையை நினைக்கிறதுல இந்த அளவு பெருசா இந்த அளவு பெருசா அப்படிலாம் இல்ல. துணுண்டு நமக்கு இந்த உலகத்து விஷயத்துல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட, ஐயோ அங்க நான் போக முடியலையே, அவங்கள பார்க்க முடியலையே, ஐயோ நான் அங்க போய் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு இந்த வாய்ப்பு நழுவி போச்சே, இந்த மாதிரி எது நினைச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இஃப் ஐ ஃபீல் ஐ ஹவ் மிஸ்ட் சம்திங் இன் திஸ் வேர்ல்டு, அப்ப நான் அஜ்ஞானி தான். அது அது அஜ்ஞானிகள் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கா இல்லையா? ஞானிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இதை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காத ஒரு குரூப் இருக்கு. இது என்ன, இது பொய் எதுக்கே தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிற ஒரு குரூப் இருக்கு. ஏன்னா அந்த ஞானத்துல நிஷ்டை பலமாக இருக்கிறதுனால எதுவுமே அசைக்கிறதே கிடையாது அந்த ஞானி. அப்போ இந்த ஆகாமி கர்மம் அப்படிங்கிறது இருக்கே, பொதுவாக ஆகாமி கர்மம் அப்படிங்கிறது பிறந்த பிறந்த உடனே நமக்கு அறிவின் வளர்ச்சி ஏற்பட்ட உடனேயே நமக்கு ஆகாமி கர்மம் ஆரம்பிச்சிடும். நார்மலி அப்படிதான். நம்ம இப்ப ஜென்ரலா என்ன சொல்லுவோம், நம்ம 5 வயசு வரைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம். உண்மைக்கே அப்படிதான். நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி பாருங்க குழந்தைகளை. கரெக்டா 5வது வயசு வரைக்கும் அதுகளுக்கு விருப்பு வெறுப்பே சுத்தமா இருக்காது. ஒண்ணும் தெரியாது பாவம். அது பேசுறதே அதுகளுக்கு வந்து ஒருத்தர் வேணும் வேணாம்னு வச்சு பேசக்கூட தெரியாது. நம்ம தான் வந்து 5வது வயசுக்கு அப்புறம் அதோட புத்தி வளர வளர நாம தான் கத்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத கெட்டதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. சூழ்நிலைகள் தான் அந்த குழந்தையோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது. அதோட பிராரப்த கர்மா அதுக்கு நல்லா இடம் கொடுக்கறது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சயின்ஸா அது நடந்துட்டு இருக்கு. சைக்காலஜிக்கலா அது நிறைய மாற்றங்களை சந்திக்கிறது ஆஃப்டர் 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் அது செய்யக்கூடிய நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பலன் என்பது உண்டு. நான் செய்கிறேன், அப்போ அகங்காரம், இது என்னுடையது அப்படிங்கிற மமகாரம். திருப்ப திருப்ப சொல்றேன், அந்த 5 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எனக்கு 120 வயசு வரைக்கும் நான் இருக்கிறது எனக்கு ஆயுசா இருந்தா, அது வரைக்குமே நான் எனது என்ற செருக்கோடு தான் இருப்பேன்னு சொன்னா எனக்கு கர்மா வேலை செஞ்சுன்னு தான் இருக்கும். அந்த பாப புண்ணியங்கள் ஆகாமியாக சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கும். பின்னாடி அது அப்படியே சஞ்சிதத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். நம்ம எல்லாம் டிரான்ஸ்பர் ஆனா ஃபைல் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி, நம்மளோட எஸ்ஆர் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி இதுவும் அப்படியே நீட்டா டிரான்ஸ்பர் ஆகி அடுத்த மூட்டையில, அந்த மூட்டை இன்னும் குண்டா போய் அந்த மூட்டையில இருந்து கொஞ்சத்தை தூக்கி பிராரப்தத்துக்கு கொடுத்து அடுத்த பகவானுக்கு தான் அடுத்தது வேலை. அது சரி. இது வந்து ஒரு அஜ்ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கு இதுதான் சினாரியோ வித் ரெஃபரன்ஸ் டு ஆகாமி கர்மம். இப்ப ஒரு ஞானிக்கு என்ன ஆகுது? ஞானத்தை அவன் பெற்ற உடனேயே எப்படி சஞ்சிதம் போறதோ அப்படியே ஆகாமியும் போயிடுது. இந்த ஏன் போறது அப்படின்னு சொன்னா, அதற்கு சத்தியத்துவ புத்தியே இல்லை. இந்த கர்மாக்கோ கர்ம பலனுக்கோ இந்த கர்த்தத்துவமோ போக்திருத்துவமோ ராகமோ துவேஷமோ எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த சஞ்சிதமும் போயிடுறது. சேம் ஆகாமியும் அது அந்த ஞானம் பெற்ற உடனேயே போய்கிறது. அதனாலதான் சொல்ற ஆகாமி கர்மாபி ஞானியேன நஷ்யதி. அது இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி இவ்வளவு படிச்சிருக்காரு, ஆகாமி கர்மாலாம் பண்ணுவாரு அவர் எப்படி வந்து ஆகாமி கர்மா பண்ண முடியும்? அவர் ஆகாமி கர்மால அவருக்கு வந்து பாபம் புண்ணியம் பாபம் வேறுமா, ஞானி தப்பு பண்ணுவாரா அப்படின்னு. தெரிஞ்சே தப்பு யாருமே பண்ண மாட்டாங்க ஞானம் பெற்ற பிறகு. தெரியாம ஏதாவது நடக்கிறது தான்
இப்ப நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஏதாவது புழு பூச்சிக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கர்ம பலன் வந்து ஜெனரேட் ஆகத்தான் ஆகும். ஆனா அதுலயுமே ஞானிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தாமரை இலை தண்ணீர் போல இருக்கும். அந்த தாமரை இலை தண்ணீர் எப்படி தாமரை இலையை நினைக்காதோ அது மாதிரி அது ஞானியை கொஞ்சம் கூட அஃபெக்டே பண்ணாது அப்படிங்கிறது சாஸ்திரம். இங்க அதைத்தான் சொல்றார் அவர். ஆகாமி கர்மாப்பி ஞானேன நஷ்யதி. இப்போ இந்த ஞானி வந்து அவர் அவர் விரும்பி விரும்பாம அப்படிங்கிற இத தாண்டி அவர் வந்து வேணும்னே கர்மா தப்பு பண்றாரா, வேணாம் இல்லைன்னா அவர் வந்து அறியாம தப்பு பண்றாரா, அந்த அந்த கொஸ்டினுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக அதர்மங்கள் செய்ய மாட்டான். அவனுக்கு அது அதர்மங்கள் செய்யணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு ஏற்படாது. ஆனாலும் ஏதோ பிராரப்த வசத்தினால், இந்த பிராரப்தம் இருக்கே அது ரொம்ப கஹனா கர்மனோ கதிகின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த கர்மம் வந்து எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியாது. இந்த பிராரப்த கர்மத்து வசத்தினால ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் நடந்துடுத்துன்னா யார் பண்ற தப்பு அப்படின்னா ஞானி தேக கிருத்தம் அப்படின்னே வருது பின்னாடி. அந்த 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 ஞானியின் உடல் அளவில் செய்யப்பட்ட அந்த கர்மங்களில் ஏதேனும் பாப புண்ணியங்கள் இருந்தது அப்படின்னா அது எப்படி போகும்? அதுதான் இப்ப அடுத்த கொஸ்டின். அதுக்கு என்ன சொல்றார் அவர் அப்படின்னா, கிஞ்சன மேலும் ஏ ஞானினம் ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி தான் பிரதி ஞானீகிருதம் ஆகாமி புண்ணியம் கச்சதி. இப்ப ஞானியோட கர்மால அவருக்கு புண்ணியம் பாபம் அப்படிங்கிறது ரெண்டு ஜெனரேட் ஆகணும் இல்லையா? எனி கர்மா அதுல நல்லது பண்ணினா புண்ணியம், கெட்டது பண்ணா பாபம். நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு கர்மாவும் பலன் கொடுக்கணும் அப்படின்னா, இது முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. சொல்லியிருந்தா நீங்க 2வது தடத்துக்கு கேட்டுக்கோங்க, சொல்லலைன்னா புதுசா கேட்கும். ஒவ்வொரு கர்மாவும் பலன் கொடுக்கணும்னா அதுக்கு 4 விஷயம் இருக்கணும். பலன்கிறது என்னது? புண்ணியம் பாபம். இந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா அகங்காரம், மமகாரம், ராகம், துவேஷம். இது 4ஓட செய்யக்கூடிய கர்மாக்கு தான் பலன் நமக்கு ஏற்படும். இத நீங்க எங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுப்பீங்க? நாம என்ன சொல்றோம்? சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கோம்? சித்த சுத்தி வேணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? நிஷ்காம கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் தூசி தட்டணும் பழைய பாடத்துல. நிஷ்காம கர்மானா என்ன? பலனில் நாட்டம் வைக்காமல் செய்யும் கர்மங்கள். அது எப்படி பலன்ல நாட்டம் வைக்காம கர்மா செய்வோம்? நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன், இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காததுங்கிற இந்த வரையறைக்குள்ள எதையுமே வைக்காமல் உன் கடமைகளை மாத்திரம் விருப்பு வெறுப்பில்லாமல் செய்வது நிஷ்காம கர்மா. அப்படி படிச்சிருக்கோமா இல்லையா? எல்லாம் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் எல்லாம் தட்டணும் இப்போ. அப்ப கர்மா இந்த 4 இருந்தாதான் பலன். இப்ப ஞானியா இருக்கிறவருக்கு நான் செய்யறேன்னு இருக்குமா? நான் அனுபவிக்கிறேன்னு இருக்குமா? அகங்காரம் மமகாரம் இருக்குமா? ஐக்கியத்தை உணர்ந்தவனுக்கு தனிப்பட்ட தன்னுணர்வினுடைய இருப்பே போயிடும். அதான் அந்த விஷயம். நானும் எந்த ஈஸ்வரனும் ஒன்று, இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறது யாருக்கு புரிஞ்சு போயிட்டோ அவங்களுக்கு அந்த தன்னுணர்வு அப்படிங்கறதே இருக்காது. இண்டிவிஜுவாலிட்டியே இருக்காது. இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருந்ததுனாதான் நான் அப்படிங்கறது ஏறி நிற்கும். அப்பதான் அகங்காரம்ங்கிறது வருது. சோ ஞானிய பொறுத்தின வரைக்கும் அகங்காரம் மமகாரம் ராகம் துவேஷம் எதுவுமே கிடையாது. விருப்பு வெறுப்பு என்பது கிடையவே கிடையாது. அப்படி இல்லாததுனால அந்த ஞானிக்கு ஆகாமி கர்மம் ஒட்டுறதில்லை. ஏன் நளினி ஜலவத்து ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா அது என்னதான் அதுல நளினி ஜலத்துல ஜலம் இருக்கு, தாமரை இலையில தண்ணீர் இருக்கு. விச் மீன்ஸ் என்ன? தேர் இஸ் புண்ணியம் அண்ட் பாபம் ஃபார் தட் கர்மா. இந்த ஜலம்ங்கிறது தான் அந்த புண்ணியம் பாப்பம்ங்கிறது ஒரு ஒரு இது பண்றது, ஃபிகரேட்டிவா சொல்றது. அப்ப அந்த புண்ணிய பாப்பம் இருக்கு, ஆனா ஒட்ட மாட்டேங்குது. யாருக்கு ஒட்ட மாட்டேன்? சம்பந்தம் நாஸ்தி. யாருக்கு? நான் ஞானிக்கு சம்பந்தம் நாஸ்தி.
அப்ப யாருக்கோ சம்பந்தம் இருக்கணும்ல. ஒரு கர்மா ஜெனரேட் பண்ணிருக்கு ஒரு புண்ணியத்தை பாப்பத்தன்னா அதை என்ன பண்றது? அப்படியே அந்தரத்துல போட்டுருதா? எங்கேயாவது கொடுக்கணுமா இல்லையா? அத இட் ஹாஸ் டு பி ப்ராப்பர்லி செட்டில்டு. ஏன்னா இந்த இந்த கிரியேஷன்ல எந்த இடமுமே அன்செட்டில்டு விஷயமே கிடையாது. எவ்ரி திங் ஹாஸ் அ லிங்க் வித் சம்திங் எல்ஸ். நமக்கு தான் தெரியாதே தவிர்த்து, புரியாதே தவிர்த்து, இல்ல ரொம்ப யோசிக்க வேண்டி இருக்குமே தவிர்த்து, ஆனா அதுதான் வாலறிவன்னு சொன்னோம். எல்லா கனெக்ஷன்ஸையும் அங்கங்க அங்கங்க எப்படி பிளக் பண்ணுமோ பிளக் பண்ணி வச்சிருக்காரு. எப்ப புடுங்கணுமோ புடுங்கி விட்டுருவாரு, அவ்வளவுதான். சோ இது பெரிய கணக்கு. இந்த பெரிய கணக்கை நம்மளால போட முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பந்தங்களையே நம்மளால சரி பண்ண முடியாத தவிக்கிறோமே நம்ம. இது எப்படி இருக்கு? என்ன எல்லா கிரியேஷனும் நான் சொன்னேனே, ஒரு சின்ன குழந்தைக்கும் எறும்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த எறும்பு தான் வந்து இந்த குழந்தைக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு இருக்குன்னா அதுதான் கொடுக்கும், வேற ஆப்ஷனே கிடையாது. சோ இது எல்லாமே எப்படி டிசைட் ஆகுதுன்னு இது ஒரு பெரிய கணக்குனால டிசைட். அதனாலதான் கால தத்துவ அப்படின்னு பகவானை ஏன் அவ்வளவு புகழறோம் அப்படின்னா, இதெல்லாம் சாதாரண மனுஷங்களால ஆற காரியமா என்ன அப்படிங்கிறதுனால. சரி, இப்ப நம்ம ஞானி, இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லையா, அன்செட்டில்டா இருக்கக்கூடிய அந்த நளினி தல ஜலம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்ணியமும் பாபமும் எப்படி செட்டில் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். கிஞ்ச கிஞ்ச அப்படின்னா இப்பதான் படிச்சேன் இல்லையா அத. கிஞ்ச ஏ ஞானினம் ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி. யார் ஒருத்தர் இந்த ஞானியை நன்றாக போற்றுகிறார்களோ, ஸ்துவந்தி போற்றி புகழ்ந்து பாடுறது. அப்படியே என்ன வேணும்னே உட்கார வச்சு சும்மா தகுதி இல்லாமையா புகழ்வாங்க? அப்படி இல்லை. அவரிடமிருந்து அந்த ஞானத்தை பெற்றவர்கள், அந்த ஞானத்திற்கு ஞானத்தை பெற்றதால் அவர்களும் விடுதலை ஆகி இருப்பார்கள். அதனால அந்த ஞான பலன் தெரிஞ்சதுனால அந்த ஞானி கிட்ட வந்து அவர்கள் அவரை புகழ்ந்து பேசுறது. அவர்கிட்ட புகழ்ந்து பேசுறதோ இல்ல யார்கிட்டயாவது அவர் மாதிரி கிடையாது. எப்படி தெரியுமா அவர் சொல்லி கொடுப்பாரு? என் குரு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. அந்த புகழ்ச்சி இருக்கே, அந்த புகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் பஜந்தி. பஜந்தி பஜ்னாலே திங்க்னு அர்த்தம். எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது. ஸ்மரண வேணும். குரு ஸ்மரணங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வந்து அதாவது நம்முடைய குரு மட்டும்தான் ஞானி அப்படி கிடையாது. ஞானிகளுடைய ஸ்மரணை எப்போதுமே இருக்கணும். குருமார்களுடைய ஸ்மரணை நமக்கு மனசுல எப்ப, ஏன்னா குருமார்களுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஏதோ இத்தனோண்டு நமக்கு கொஞ்சம் புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. இது எத்தனை வருஷம் கேட்டாலும் புரியாத விஷயமா போயிடும். அப்படிதான் இது அபவ் த ஹெட் எல்லாம் சிக்ஸர் ஆயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. யாரோ சில பேர் கஷ்டித் தீரகங்கிறது உபனிஷத். எல்லாருக்கும் எல்லாம் இல்லப்பா. கஷ்டித் தீரக யாரோ சில ஒரு சில வந்து தைரியம் இருக்கிறவனுக்கு தான்ப்பா இதெல்லாம் புரியறது. இப்ப தைரியம் இருக்கணும்னாலே என்ன அர்த்தம்? ஃபைட் பண்ணி அதை நான் வந்து நான் பர்சிவியரன்ஸ் வேணும் எனக்கு. அதுக்கு முதல்ல தைரியம் வேணும். பொறுமையா நான் திரும்ப 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 படிக்கணும். எனக்கு எத்தனை தடவை ஒரு டெக்ஸ்ட் ஒரு இதுல படிச்சா புரியாம போயிடுச்சுன்னா அதனால இப்ப எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை, வேணாம் போ அப்படின்னு தூக்கி போடுறது. அப்படி எப்படி எனக்கு புரியாம எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாம இருப்பாரா? நான் திரும்ப ஒரு தடவை நல்லா நான் வந்து நான் ப்ரே பண்ணிட்டு நான் உட்காந்து படிக்கிறேன். அப்படி படிக்கணும். உட்காந்து 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 படிக்க படிக்க தானா புரிய ஆரம்பிச்சு. அது பகவானுடைய அனுகிரகம் எப்படிதான் வேலை செய்யறதுங்கிறத இதெல்லாம் சொல்லறதுக்கே எப்படி ககனா கர்மனாகத்தியோ அது மாதிரிதான் அந்த ககனா அனுகிரககதி. அதுவும் தான் நம்மளால சொல்லவே முடியாது. அது இப்படிதான் அனுகிரகம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால ஞானிகளை சாதுக்கள்னு பொதுவா சொல்றோம். அவர்களை ஞானிகளை யாரெல்லாம் வந்து ஸ்துதிக்கிறார்களோ, நன்றாக போற்றி புகழ்ந்து புகழ் மொழிகளால் அர்ச்சிக்கிறார்களோ, பஜந்தி அர்ச்சயந்தி அவர்களை நன்றாக வணங்குகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னா, தான் பிரதி ஞானி கிருத்தம் ஆகாமி புண்ணியம் கச்சதி. அந்தந்த பேருக்கு யார் யாரெல்லாம் அப்படி பண்ணுகிறார், தான் பிரதின்னு சொன்னா அவர்கள் எல்லோருக்கும் அப்படின்னு, அவங்களுக்கெல்லாம் தான் அந்த புண்ணியமானது அது வந்து போயிடுறது. ஆகாமி புண்ணியம் அப்படிங்கிறது எப்படி இந்த வந்து தாமரை இலை தண்ணீர் போல அவரை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் அந்த புண்ணியங்கள் எல்லாம் யார் வணங்குகிறார்களோ, அறிவுளோர் அறிந்து பூசித்து புண்ணியத்தை கைகொள்வர் அப்படின்னு அறமெல்லாம் கைக்கொள்வாரே அப்படின்னு கைவல்லி நவநீதம் புகழறது இந்த விஷயத்தை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து எப்போதுமே ஞானிகளை சாதுக்களை பார்க்கும் பொழுது நாம அவர்களுக்கு கட்டாயம் வணங்கத்தான் வேண்டும். அது ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்லோகமே சொல்றது, சாதுனாம் தர்சனம் புண்ணியம். பார்த்தாலே புண்ணியமா, சாதுக்களை பார்க்கிறதே புண்ணியமா.
நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணுவோம். தீர்த்தாணி பூதாதி சாதவக. அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போறதை காட்டிலுமே இந்த சாதுக்களை தரிசனம் பண்ணாலே புண்ணியம். அது ஏன்னா காலேன பலதம் தீர்த்தம். இந்த தீர்த்தம் இருக்கே, அந்த தீர்த்தம்னா இது மட்டும் இல்ல, நதிகள் அந்த மாதிரி சொல்லணும். எந்த ஒரு டிவைன் பிளேஸ் எதுவா இருந்தாலும் அது தீர்த்தம்னு தான் சொல்லப்படுது. தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைன் பிளேஸுக்கு போயிட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு, புண்ணியத்தோட பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கு. ஆனா சாதுக்கள் விஷயத்துல சத்யக சாது சமாகவக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உடனடியாக அந்த பலனானது நமக்கு கிடைக்கிறது. இத சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த இதையும் சொல்றேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன, இது சாதுக்களை நாம எப்படி மதிக்கணும், பாயிண்ட் 1. 2வது, நாம இந்த மூக்கில் கரியார் உடைத்துன்னு கூட ஒழுக்கத்துல சொன்னாரு. அந்த மாதிரி வெளிப்புறமாக ஏதோ ஒரு ஆக்கர் போட்டுட்டு அப்படி இருக்காங்க அப்படிங்கறதுனால எல்லாம் நாம போய் யார் பின்னாடியும் போயிடவும் கூடாது. ஜாகிரதையா இருக்கணும், பரம்பரை பார்க்கணும், அவர்களுடைய அருள் மொழிகள் எப்படி இருக்குன்னு கேட்கணும். யாரா இருந்தாலும் ஒருத்தர் பேசினா தெரிஞ்சிடும் அவர்கள் என்ன, எந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவின் தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால இதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை நாம வணங்கணும் கண்டிப்பாக. ஆனா இன்னொரு விஷயம், 3வது விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியறதோ தெரியலையோ, அவங்க மூக்கில் கரியார் உடைத்தோ இல்ல நிஜமாவே சாதுவோ, அது எதுவா வேணா இருந்துட்டு துவேஷிக்க கூடாது. ஏன்னா அடுத்தது வர்றது அதுதான். நம்மள அறியாம, ஆமா அவன் கிடக்குறான், ஒரு ஆளா பெரிய இது போட்டா அப்படியே சாமியாரா, பேச்செல்லாம் யாருக்கு இப்படி எல்லாம் பேசாம, நமக்கு வாய் இருக்குன்னு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்மளோட ஒப்பீனியனே சொல்லாம இருந்துடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நம்மள யாரும் கேட்கலையே, நீ ஒப்பீனியன் சொன்னாதான் ஆச்சுன்னு யார் நம்மள கேட்கறாங்க? யாரும் கேட்கறது. அதனால யதிய துவேஷிக்காதன்னு வீடுகள்ல வச்சனங்கள் சொல்லுவாங்க, பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. என்ன துவேஷம் பண்ணினாலும் யதி துவேஷம் பண்ணக்கூடாது, அது நமக்கு ரொம்ப கெடுதல். அது ஏன்னா அடுத்தது வருது. ஏ அடுத்த அடுத்த சென்டென்ஸே அவர் என்ன சொல்றாரு, ஏ ஞானினம் நிந்தந்தி த்விஷந்தி துக்க பிரதானம் குர்வந்தி. பாருங்க எவ்வளவு பாவம். துக்க பிரதானம் குர்வந்தி தான் பிரதி ஞானி கிருதம் சர்வம் ஆகாமி கிரியமானம் யத் அவாச்சியம் கர்ம பாபாத்மகம் கச்சதி. இப்ப இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா ஆகாமி பாப வடிவிலான கர்மங்கள் அனைத்துமே யாருக்கு போகும் அப்படின்னா, யாரெல்லாம் ஞானிய திந்தந்தி த்விஷந்தி, நிந்தந்தினா என்ன, திட்டுறது, அப்படி இவன் இப்படி ஒருமையில பேசுறது, அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி நமக்கு நியூஸ்ல நிறைய விஷயம் வரும். நமக்கு ஆக்சுவலா பர்சனலா ஒன்றும் தெரியாது, நம்ம அதை வச்சுதான் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவோம் ஜென்ரலி. சிலது நம்மளுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும், நம்மளே போய் வழியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருப்போம். நம்ம அந்த 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 ஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு இதுல நடக்காம நம்ம ஏமாற்றப்பட்டிருப்போம். அந்த மாதிரியும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. அப்படியும் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். ஏன்னா இது எல்லாமே அவரவர்களுடைய பிராரப்தத்துக்கு வசத்துக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம பண்ண வேண்டியது என்னன்னா, நிந்திக்க வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்துல த்விஷந்தி, துவேஷிக்க வேண்டாம். அந்த உடைக்கு தான் முக்கியமா முதல்ல மதிப்பு. சாஸ்திரம் அந்த ஆக்கர் ரோபுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கறது. அதனால அதுக்கு மரியாதை என்பது நாம் கொடுக்கணும். அப்படிங்கறதுனால அதுக்கு யாரும் துவேஷம் பண்ணக்கூடாது. ராகத்வேஷம்ங்கிறதுல வெறுப்பு, துவேஷம்னா வெறுப்பு, வெறுப்பு அவர்களிடம் இருக்கக்கூடாது. அப்போ அடுத்தது, நான் எனக்கு இந்த இது பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா, அவர்களை துக்க பிரதானம் ஆக்கிடுறேன். இந்த மாதிரி நான் போய் அவர்களை பற்றி பேசியோ இல்ல அவர்கள் முகத்திலேயே அவர்களை பற்றி பேசியோ அவர்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தூற்றி இகழ்ந்து துன்புறுத்தி அவர்களை துன்புறுத்துறது அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் பண்ணின அந்த ஆகாமி பாப்பம் பூரா அப்படியே ஒரு மூட்டையா என்கிட்ட வந்துடுது. இதுல சிறியோவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். சிம்பிளா சொல்லிட்டார் கைவல்ய நவநீத ஆசிரியர். ஞானியை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இப்ப ஆகாமி அழகா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டா. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அவர்களை புகழ்ந்து பேசுபவர்களுக்கு புண்ணியங்கள் போறது, அவர்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்கு பாபங்கள் போறது. அவ்வளவுதான், 2ஆ பிரிச்சாச்சு. ஞானியை பொறுத்தின வரைக்கும் அந்த ஞானிக்கு அந்த பாப புண்ணியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது.
பிராரப்தத்தை விஷயத்திலையுமே ஞானியை பொறுத்தின வரைக்கும் உலகம் உண்மை இல்லை என்பதால் எந்த அனுபவமுமே உண்மை இல்லை என்ற வகையில் அவருக்கு சுகதுக்கம் அதுல கிடையாது. மற்றவர்களுடைய பார்வையில் தான் அந்த சுகதுக்கம் என்பது இருக்கிறதே தவிர ஞானியின் பார்வையில் சுகதுக்கம் கிடையாது. சஞ்சிதம் எரிஞ்சு போச்சு, ஞானத்தழல் சுட்டு வெந்நீர் ஆச்சு, அப்புறம் கிஞ்சிட் ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும் இவர் கைவல்யன். அதுவும் சேரறது இல்ல, அதுவும் இட் இஸ் அவாய்டும், அவ்வளவுதான். அது எங்க போறது அப்படிங்கிறதுக்கான கதி தான் இந்த புண்ணியம் வந்து புகழ்பவர்களுக்கும் பாபம் வந்து இகழ்பவர்களுக்கும் போகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். சாமிஜி ஜோக்கா சொல்லுவார், ஒருத்தனுக்கு பணத்தாசையெல்லாம் போயிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சேர்க்கிற பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு. சேர்க்கிற பணத்தை என்ன பண்ணுவான்னா ஒப்புரவு அறிதல் அப்படின்னு அதிகாரம் படிச்சிருந்தா தெரியும், நமக்கு படிச்சிருக்கோம்ல, அதனால நமக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கே எடுத்து கொடுத்துருவோம் இல்லையா. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, அதனால அவன் எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி இந்த ஞானியுடைய பாப புண்ணியங்கள் போய் சேர்ந்து விடும். ஆனா அவர் எடுத்து கொடுக்கறது இல்ல, அவர்களுடைய செயலினால் அது நஷ்யமாறுது. சும்மா வந்து இங்க வாப்பா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தா என் புண்ணியத்தை எல்லாம் நீ வச்சுக்கோ, உன்னை பிடிக்கவே பிடிக்காது, இந்தா என் பாபத்தெல்லாம் நீ வச்சுக்கோன்னு ஒரு ஞானி சொன்னாருன்னா அவர் எல்லா இடத்துலயும் மாற்றுறாரு. ஏன் புண்ணியம் ஏன் பாபம்னு சொல்லி அங்கேயே அவருக்கு அகங்காரம் மமகாரம் வெளியில வந்துடுறது. அப்புறம் உன்னை எனக்கு பிடிக்கும் உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அங்கேயும் வந்து ராகத்வேஷம் வெளியில வந்துருது. சோ வாட் ஹேப்பன்ஸ், கர்ம பலனை அவர் தான் அனுபவிக்கணும். அப்புறம் சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தூரம் முக்கியம் இந்த அகங்காரம் மமகாரம் விருப்பு வெறுப்பு இத நாளையும் விட்டாதான் நாம இந்த பிறவி சுழல்ல இருந்து வெளிவர முடியும். இது இல்லாம பிறவி சுழல்ல இருந்து வெளிவர முடியாது. நான் படிச்சுட்டேன், தத்துவபோதம் முடிச்சாச்சு, டிக்கூடு, அவ்வளவுதான், சோவர், நவ் ஐ எம் ஞானி, இட்ஸ் குட். அப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி ஆகணும் அப்படின்னாக்க இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, இறைவனை தவிர வேறு இல்லை, எனக்கும் இறைவனுக்கும் கூட வேறுபாடு என்பதே இல்லை, வேற்றுமையே இல்லாத ஒன்றேயான ஒரு பொருள் நான் தான் அப்படிங்கிற அறிவோடு கூட எதன் மீதும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அகங்கார அகங்கார ரகிதனாக நான் இந்த உலகத்துல வாழறதுக்கு தயாராயிட்டேன்னா அவ்வளவுதான், நான் இப்பவே ஞானிதான். ஆனா அதை வந்து சொல்ல முடியறதா அப்படின்னா நமக்கு தான் கேட்டுக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், இன்னொரு நான் வந்து நம்ம யாரும் வந்து ரேங்க் கார்டு போட்டு கொண்டாங்க உங்க புக்கை, நீங்க எவ்வளவு மார்க்கு, இதுக்கு உங்களுக்கு வந்து ஞானிக்கு ஒரு 4 மார்க் கம்மியா இருக்கு, இன்னொரு 4 மார்க் கூட வாங்கிட்டு வாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. நான் கூட ஏன் உங்களை வந்து விரும்பினா போடுங்கன்னு தான் அதெல்லாம் சொன்னேன். அந்த ஸ்கோரை அது கூட எதுக்குன்னா சும்மா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் வந்து விரும்பினா போடலாம், விரும்பலன்னா அதனாலதான் அந்த ஓட்டிங் வச்சேன். அட்டன் பண்ணீங்களா பண்ணலையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்டே தவிர்த்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கன்னு அதை பாக்குறது என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் இதைத்தான் நான் திருப்பி சொல்றேன், அவரவர்களுக்கு தெரியும் அவரவர்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக தெரியும். டே 1ல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கோம், அது எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். அது ஒண்ணு இன்னொருத்தர் வந்து வேலிடேட் பண்ணி தான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. யாருக்கும் வேலிடேஷன் கொடுத்து இவர் ஞானின்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு யோகா எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களே அந்த மாதிரி வாங்கி நெத்தியில ஒட்டிக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்றது, இந்த ஞானி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், நான் ஞானின்னு என்ன கிளைம் பண்ணி யூ ஹாவ் டு கிளைம், யூ கேன் கிளைம். ஆனா அது நமக்கு தான் தெரியும் வெதர் வி கேன் கிளைம் ஆர் நாட். இன்னொருத்தர் கிளைம் பண்ண முடியாது, மாட்டாங்க, தேவையும் இல்லை, கிளைம் பண்ணா தப்பு. சரி, இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப அடுத்தது ததாச்ச ஆத்மவித்து சம்சாரம் தீர்த்வா, ஆத்மவித்து சம்சாரம் தீர்த்வா பிரம்மானந்தம் இகைவ பிராப்னோதி. ரொம்ப முக்கியமானது இதுதான். அந்த ஞானத்தினால எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ததா அவ்வாறு, எவ்வாறு, இந்த மாதிரி உன்னுடைய பிராரப்தத்தை நீ அகங்கார மமகாரம் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டு உன்னுடைய ஆகாமி கர்ம பலன்களை அனைத்தையும் உன்னை புகழ்பவர்களுக்கும் உன்னை இகழ்பவர்களுக்கும் பிரித்து சென்ற பிறகு சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தினால் அது எரிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா இவ்வாறு உன்னுடைய கர்மங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு பிறகு ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன், வித்து அப்படின்னாலே என்ன, அறிவை பெற்றவன் அப்படின்னு. ஆத்மவித்து அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவன். ஞானிக்குதான் இந்த பேர், ஆத்மவித்துனா ஞானி.
இந்த ஆத்மாவை அறிந்தவன் சம்சாரம் தீர்த்வா. சம்சாரம்னு சொன்னா என்ன? மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதுதான் சம்சாரம். இது பயங்கர துக்க சாகரம். இந்த துக்க சாகரத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து உழலக்கூடியது இந்த துன்பக் கடலாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கே. தீர்த்வா. தீர்த்வானா அதை கடந்து போயிடுறாரு அவர். இந்த சம்சார சாகரத்தை அப்படியே ஒரு ஜம்பிடுறாரு. எப்படின்னா இந்த மாதிரி அவருடைய பாப புண்ணியங்கள் எல்லாமே நல்லிஃபை ஆயிடுது. எதுவுமே வந்து ஆக்டிவாக இல்லை. அப்படி இருக்கக்கூடியதுனால இகைவ பிரம்மானந்தம் இகைவ பிராப்னோதி. இதுல இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து கோலோக பிருந்தாவனத்துல போயோ, அல்லது நான் வைகுண்டத்துக்கு போயோ, அல்லது நான் வந்து இதுல கைலாசத்துக்கு போயோ, ஏதோ ஒரு லோகத்துல எனக்கு அபிமான தேவதை எங்க இருக்கோ அந்த லோகத்துல போய் நான் வந்து அவரோட உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு மோட்சம் கிடையாது. தட் இஸ் நாட் மோட்சம் ஆஸ் பர் அத்வைத வேதாந்த சித்தாந்தம். அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின்படி மோட்சம் என்பது எங்கோ சென்று பெறக்கூடிய ஒரு நிலை அல்ல. அது இங்கேயே இப்பொழுதே உணர்ந்து கொண்டு இருப்பது. நான் பக்தன் அல்ல, நான் தூய முக்த ஸ்வரூபன் அப்படிங்கிறத நான் இப்பவே ஐ மஸ்ட் கிளைம் மை ஸ்டேட்டஸ் அப்படின்பார் பரமார்த்தது. எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப பிடிக்கும். என்ன எதை கிளைம் பண்ணுவோம்? எது உண்மையிலேயே இருக்கோ அதை தான் கிளைம் பண்ண முடியும். ஐ ஹாவ் டு கிளைம் மை ஸ்டேட்டஸ். அது என்னோட ரைட். நான் முக்தனாத்தான் இருக்கேன். அது எனக்கு தெரியாம இவ்வளவு நாளா நான் பக்தன் நினைச்சுட்டு இருந்தேன். இட் வாஸ் மை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன். எல்லாத்தையும் தூக்கி தவிடுபடி ஆக்கிடுறது ஞானம். அந்த ஞானத்தினால் நான் முக்தி அடைகிறேன், முக்தியை உணர்கிறேன். அதனால்தான் அடைகிறேன் சொல்ல மாட்டோம், உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மானந்தம் இகைவ பிராப்னோதி. இங்கேயே அவன் பெறுகிறான். அப்படி பெறக்கூடியவன். இதுக்கு ஒரு ஸ்ருதியில இருந்து ஒரு உதாரணம், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற. உதாரணம் இல்ல, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற. என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார்? கரதி சோகம் ஆத்மவித்து இது ஸ்ருதே. இது ஆதிசங்கரோட ஸ்டைல். ஏதோ ஒரு விஷயத்த அவர் வந்து ஆணித்தரமா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல அவர் இதெல்லாம் கொடுப்பார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பார். இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கு, அது மாதிரி இருக்கு, நிறைய உதாரணங்களோட விளக்குவார். அந்த உதாரணங்களுக்கு அப்புறம் அவர் அடுத்த ஸ்ருதியில பாரு இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறார். சம்டைம்ஸ் ஸ்மிருதியிலையும் எடுத்து காட்டுவார். ஸ்மிருதிங்கிறது என்ன? ஸ்ருதினா வேதங்கள். ஸ்மிருதி அப்படின்னா புராண இதிகாசம். வேதங்கள்ங்கிறது அபௌருஷேயம். யாரும் வந்து ஒருத்தர் வாயால சொன்னது இல்லை. ரிஷிகள் கண்டறிந்த மந்திரங்கள். அது இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மந்திரங்கள். அது வந்து ஸ்ருதிங்கிறது. ஸ்மிருதிங்கிறது என்ன? ஒருத்தரால உட்கார்ந்து ஒரு மனிதனால் எழுதப்பட்டது. பௌருஷேயம், மனிதனால் எழுதப்பட்டது. அதுல இருந்தும் நம்ம ரெஃபரன்சஸ் கொடுப்பார். இங்க என்ன சொல்றாருன்னா தரதி சோகம் ஆத்மவித்து. ஆத்மவித்துன்னா என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன். ஆத்மாவை அறிந்தவன். இந்த ஆத்மாவை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம், சம்சாரம் தீர்த்வா. அந்த சம்சாரம் தீர்த்வாங்கிறதான் இங்க என்ன சொல்றார்? சோகம் தரதி அப்படிங்கிற. சோகம் அப்படின்னு சொன்னா என்ன? துயரம். எனக்கும் தெரியும் சோகம்னா துயரம், அதேதான் அர்த்தம். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய துயரம். என்ன துயரம்னா மறுபடியும் ஒரு அம்மா மடியை தேடிட்டு போகணும். அடுத்த அம்மா வந்து மாடா இருப்பாளோ, இல்ல நாயா இருப்பாளோ, இல்ல நரியா இருப்பாளோ, ஆர்கண்டா தெரியவே தெரியாது எனக்கு. அதான் ககனா கர்மனோ கதிகி அப்படின்னு சொல்றது. எப்படி போகும்னு தெரியல. அதனால திருப்பி எனக்கு வந்து இன்னொரு பிறவிக்கு நான் வந்து வெயிட் பண்ணி நான் இன்னும் அந்த பிறவியில எனக்கு இது அப்பவும் எனக்கு கிடைக்கலன்னா இந்த பிறவியில இப்ப எனக்கு கிடைக்கிறது மோட்சம். எனக்கு ஒரு நல்ல குரு வாச்சிருக்கார், அவரை பிடிச்சுன்னு நான் போயிட மாட்டேன்னா, இந்த சம்சார கடலை நான் அப்படியே டப்புன்னு தாண்டிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு வேகம் தான் எல்லா மூச்சுக்கும் இருக்கும் இல்லையா? அப்படி இந்த ஸ்ருதியே என்ன சொல்றதுன்னா, இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்றவன் எவனோ, இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஆழமா சொல்லப்போனா ஆத்ம ஐக்கிய அறிவை எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் சோகம் தரதி, துயரங்களை கடக்கிறான். சம்சாரம் என்ற துக்கத்திலிருந்து அவன்தான் விடுபடுகிறான். இந்த ஸ்ருதி எங்க இருக்கு அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யான்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அங்க வந்து நாரத மகரிஷி சனத்குமாரர் கிட்ட வந்து கேட்கிறார். அவர் என்ன கேட்கிற? சனத்குமாரர் கிட்ட வந்து எனக்கு ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறார். ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வேதம் படிச்சிருக்கேன், அப்புறம் நான் வந்து ஷட் அங்கங்கள் படிச்சிருக்கேன்,
அப்புறம் வந்து நான் நட்சத்திர வித்யாலாம் கூட படிச்சிருக்கேன். லௌகீகமா இருக்கிற எல்லா வித்யையும் நான் படிச்சிருக்கேன். ஆனா இவ்வளவு யார் சொல்றதுன்னு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். நாரதர் சொல்றார். யாரோ ஒரு டாம், டிக் அண்ட் ஹாரி இல்ல. நாரதர் சொல்றார். நான் இத்தனை படிச்சும் கூட எனக்கு நிறைவு வரல. எனக்கு ஏதோ ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கிறது. சம்திங் ஒரு வேக்யூம் இருக்கு. இவ்வளவு படிச்சும் கூட எனக்கு அந்த நிறைவு தன்மை வரல. ஆனா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். தரதி சோகம் ஆத்மவித்து. இந்த சோகத்தை யார் தாண்ட முடியும் அப்படின்னா ஆத்மாவை அறிந்தவன் தான் தாண்ட முடியும்னு சொல்லியிருக்கு. அந்த ஆத்மாவை பற்றி அறிவை எனக்கு சொல்லித் தரீங்களா அப்படின்னு கேட்பார் சனத்குமார் கிட்ட. அது நல்ல ஒரு அழகான இது உபனிஷத். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுதான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல இந்த சுச்சுவேஷன்ல நாரதர் சனத்குமாரிடம் கூறிய சொற்கள் தான் இது. அதனாலதான் அதை எடுத்து சொல்றார். நாரதரே சொல்றாரு அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய வேலிடிட்டி. எல்லாம் தெரிஞ்சவர் நாரதர். மகா மகா பெரிய பக்தன். ஆனாலும் இப்ப இதுலயும் தெரிஞ்சுக்கணும், பக்தனா இருக்கிறதுனால ஞானி அல்ல. இது இன்னொரு ஒரு இன்சைட் நமக்கு. அவர் பெரிய பக்தர்ப்பா. 3 வேளை கோவிலுக்கு போவார். நெத்தியெல்லாம் பூரா அவர் வந்து திருநீர் தான் இட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் சிவநாமம் தான். he can be a bhakta in the next ஜென்மா also, no problem at all. பட் ஞானியானா கிடையாது. இந்த ஞானம்ங்கிறது எப்ப வருது அப்படின்னு சொன்னா ஆத்ம ஐக்கிய போதேன வினான நர்ஷி. அது ஆத்ம ஐக்கிய போதம் ஒண்ணுதான்ப்பா உனக்கு இந்த பிறவி துன்பத்தை நீக்குகிறது, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு விவேக சூடாமணியில ஆச்சாரியர் சொல்றார். சோ அதனால என்னன்னா இங்க இந்த சரதி சோகம் ஆத்ம வீட்டு ஸ்டோரி சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இது எங்கேருந்து வருது ஸ்ருதி அப்படின்னு சொன்னா ஸ்ருதி எங்க இருக்கு, யார் சொன்னா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிந்து கொண்டவன் எவனோ அவனே ஞானி. அவன்தான் ஆத்மாவை பற்றிய அறிவை பெற்றவன். அவன்தான் இந்த சோகத்தை கடக்கிறான். எந்த சோகத்தை கடக்கிறான்? சம்சாரம் என்ற சோகத்தை கடக்கிறான். இது சுவாமிஜி ஒன்னு அழகா சொல்லுவார். சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் இப்ப திருப்பி சொல்றேன். எழுதிக்காதவங்க எழுதிக்கலாம், இல்ல சினிமா கேட்கிறவங்க கூட கேட்கலாம். தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் காட்சியளிக்கிறது. இங்க பாருங்க எத்தனை விஷயத்த போடுறார். ஃபைனலி என்ன தெரியுமா? தூய உணர்வே மாயையால் காட்சியளிக்கிறது. என்னவா காட்சியளிக்கிறதுனா இறைவனாக, உயிர்களாக, உள்ளங்களாக, உடல்களாக, உலகங்களாக, உறவுகளாக காட்சியளிக்கிறது. அப்ப இருப்பது என்னப்பா? தூய உணர்வு ஒண்ணுதான் இருக்கு. இதுக்குதான் இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிக்கிறது. எதுக்குன்னா தூய உணர்வு ஒண்ணுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 2வதா ஒண்ணு இருந்துடுத்து அப்படின்னாதான் அங்க நமக்கு நிறைய டிரான்சாக்சன்ஸ் வருது. இங்க 2வதே ஒண்ணு கிடையாது. இதை புரிந்து கொண்டவன் தான் ஞானி. இதை அறிவில் அவன் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான். இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது எனக்கும் கிடையாது, இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாது. ஆல் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் ரிமூவ்ட். எல்லா தன்னுணர்வுகளும் நீக்கப்படுகின்றன, ஈஸ்வரன் உட்பட. மாயிலிருந்து வந்ததுதான் ஈஸ்வரன் சொல்லியாச்சு. இப்ப மாயிலிருந்து வந்த எதுவா இருந்தாலும் நானும் அதுலதான் சேர்த்தி. அதுல அந்த இண்டிவிஜுவல்ஸ் நானும் அதுலதான் சேர்த்தினா நல்லா ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு மனசு புத்திங்கிற கோணத்தில் இண்டிவிஜுவாலிட்டி, தன்னுணர்வு என்பது இங்கு இல்லவே இல்லை. எல்லா தன்னுணர்வும் பொய் தான். அது எல்லாமே சீமிங்லி ரியல் தான். அது உண்மையில் இல்லவே இல்லை. உண்மையில் இருக்கிறது எதுன்னா தூய உணர்வு மாத்திரம்தான் இருக்கு. இத புரிஞ்சுட்டவன் எதுக்கு போய் இந்த வேண்டாத இதுல எல்லாம் ஈடுபட போறான்? யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு பூதேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத. ஏப்பா அவ்வளவு பெரிய நீர்நிலை இருக்கு, அவ்வளவு பெரிய ஜலம் இருக்கு, நீ அதுல இருந்து எடுத்து குடிக்க மாட்டியா? இத்தினூண்டு இருக்கக்கூடிய அந்த உலகியல் இன்பங்களுக்காக அலைவியா? அத வந்து அறிவு இருக்கிறவன் அலைவானான்னு கேட்கிறார் கிருஷ்ணர் கீதையில 2வது அத்தியாயம். ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம். இதெல்லாம் நமக்கு வந்து எப்பவும் மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்லோகங்கள். இந்த ஞானி எப்படி இருக்கான்? சித்தப்பிரஜ்ய லட்சணத்தை நீங்க நித்திய பாராயணத்துல வச்சுக்கணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் பண்றீங்க எனக்கு தெரியாது. ஆனா நித்திய பாராயணத்துல சித்தப்பிரஜ்ய லட்சணத்தை வச்சுக்கோங்க. 2.55 to 2.72 கண்டிப்பா ஆல் டேஸ் பாராயணம் பண்ணணும். அப்பதான் அந்த மனசுல வந்து ஒரு திருடம் ஏற்படும்.
இதுதான் நான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். நான் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு என்ன மோல்டு பண்றதுக்கான வேர்ட்ஸ் அங்க இருக்கு. என்ன மோல்டு பண்றதுக்கான வேர்ட்ஸை நான் திருப்பி திருப்பி சொல்லும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா மோல்டு ஆயிடுவேன். அது மாதிரிதான் இருப்பேன் நான். இதெல்லாம் சைக்காலஜிலயும் நிறைய படிச்சிருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் படிங்க. படிக்கும்போது பாராயணம் பண்ணும்போது அது நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலக இன்பங்களே பெரிய இன்பமாக்கும் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு இந்த உலக இன்பங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இந்த துக்கத்தையே சுகம்னு நினைத்து கொண்டு ஆபாச சுகம். சாஸ்திரம் இந்த சுகத்தை என்ன சொல்றதுன்னா, என் மனைவி கிட்ட இருந்தோ, என் மகன் கிட்ட இருந்தோ, என் மகள் கிட்ட இருந்தோ, என் கணவன் கிட்ட இருந்தோ, என் பொருட்கள் கிட்ட இருந்தோ, என் உலகம் உறவு என்று எதுவாக இருந்தாலும், ஈவன் இறைவனிடம் நான் கொள்ளும் அன்பு முதல் எல்லாமே இந்த உலகியல் ரீதியில் அது அனைத்தும் ஆபாச சுகம்தான். அந்த ஆபாச சுகத்துக்காக நான் காலம் பூரா ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் நானே சுகஸ்வரூப். அதை நான் விட்டுடுறேன். நான் அந்த அந்த போக்கஸ நான் என் மேல வைக்காம உலகத்துல இருக்கிற அவ்வளவு விஷயத்திலையும் வைக்கிறேன். அதனாலதான் நான் மாட்டிக்கிறேன். நான் அப்படி மாட்டிக்கிறதுனாலதான் சாஸ்திரம் சொல்றது, இந்த ஞானத்தை பெற்ற பிறகு அவனுடைய மனநிலை இப்படி இருக்கும், அவனுடைய புண்ணிய பாப கர்மாலாம் இப்படி போயிடும். அதனால அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன நடந்தா என்னப்பா, இட்ஸ் ஆல் பிராரப்தம். இட்ஸ் ஓகே, வாட் இஸ் திஸ் செல்ஃப் ஹேட், வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், அவ்வளவு போயிட்டே இருக்கும். கூட்டு போற வரைக்கும் போட்டுமே. ஞானி ஞானி ஆயாச்சு அப்படின்னா, அதான் ஞானத்தை பெற்று ஞானி ஆகிறது அப்படிங்கறதெல்லாம் கூட ரொம்ப அல்பமான டெர்மினாலஜியா நான் ஃபீல் பண்றேன். ஞானத்தை பெற்ற பிறகு, ஞானத்தில் நிஷ்டை பெற்ற பிறகு, இன்னும் கொஞ்சம் சட்டலா அதை யோசிச்சு சொல்லணும்னா, ஞானத்தில் நிஷ்டை பெற்ற பிறகு நமக்கு இந்த உலகம் என்பது சீமிங்லி ரியல். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ரியாலிட்டியே கிடையாது. அதுக்காக நான் சீமிங்லி ரியலா தான் பாக்குறேன், அதனால நீங்க என்ன பண்ணினாலும் அதை மதிக்க மாட்டேன் அப்படி நடந்துக்க மாட்டார். அவருடைய உள்ளத்தில் அந்த உவகையும் இருக்காது, துக்கமும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம். வெளியில அவர் எல்லாரும் வரையும் அப்படியா, ஓஹோ, ஆஹா, அதெல்லாமே எல்லாமே பண்ணுவார். சந்தோஷமா இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துவர், துக்கமா இருக்கிற இடத்துல துக்கத்தை வெளிப்படுத்துவர். இந்த துக்கம் அவசியமில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் புரிந்து கொண்டிருப்பார். அவ்வளவுதான். அந்த புரிதல் வேற, வெளிப்படுத்துதல் வேற. இந்த வெளிப்படுத்துறத வச்சுக்கொண்டு நம்ம, அதுதான் போன கிளாஸ்லயே சொன்னேன், ஞானியை எடை போடக்கூடாது. we cannot judge. இது ஜட்ஜ் பண்ற விஷயமும் கிடையாது. அதனால இந்த ஆபாச சுகத்திற்கு அலைவதை விட்டுவிட்டு, நானே சுகஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபோகம் அப்படின்னு இருந்து கொண்டு இருப்பதுதான் ஒரு ஞானியினுடைய வேலை. அதை நினைத்தும் அதை உரைத்தும் இருப்பதுதானே ஞானிகளுக்கான நீதி அப்படின்னு கேட்கிறார். யாருன்னா கைவல்ய நவநீதம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் அதுல நம்ம படிக்கத்தான் போறோம். இதுல நமக்கு ஒரு ஒரு இன்சைட் கிடைச்சிடும். இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதியிருக்காரு, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. இத பெருசா விவரிச்சு இருக்கக்கூடிய குட்டி குட்டி சந்தேகங்கள் கூட இல்லாத அளவுக்கு அதுல அந்த சிஷ்யன் கேட்கிற ஒரு ஒரு கேள்விக்கும் நமக்கும் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுற மாதிரி அந்த கைவல்ய நவநீதத்தை படிக்கிறச்சே நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் தெளிவா புரியும். மோர் அண்ட் மோர் கிளாரிட்டிக்காக தான் அடுத்தடுத்த டெக்ஸ்டே நம்ம படிக்கிறோம். அடுத்தது இப்ப என்ன சொல்ற, லாஸ்டா ஸ்மிருதியிலேருந்து உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படிங்கிறார். ஆனா இது எந்த ஸ்மிருதியில இருக்குங்கிறதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் யாரும் கொடுக்கல, இவரும் கொடுக்கல, இதுக்கப்புறம் இதுக்கு விளக்கம் எழுதினவர்களும் கொடுக்கல. பட் என்ன ஸ்லோகம் அப்படிங்கறத மட்டும் சொல்றார். தனும் தியஜது வா காஷ்யாம் ஸ்வபசஸ்ய கிருஹே தவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசயः. அழகான ஒரு இது எப்படி ஞானியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம் சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, ஞானிக்கு உயிரோட இருக்கும் பொழுது, ஜீவன் இருக்கும் பொழுது அவன் முக்தனாக இருக்கிறான். அதற்கு பெயர் ஜீவன் முக்திகி அப்படின்னு சொல்றது. ஜீவன் இருக்கும் பொழுதே அவன் முக்தனாக உணர்கிறான். அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் ஞானிக்கு பேர் என்ன? ஜீவன் முக்தர் அப்படின்னு பேர். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் பொழுது, இந்த உடல் மரித்து போகும் பொழுது இந்த ஞானிக்கு விதேக முக்தி அடைந்தார். இந்த தேகத்தை விடுத்தார். விதேக, இந்த தேகத்தை விடுத்து விட்டார் அப்படிங்கிறதாக சொல்லி விதேக முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன கேட்கறது அப்படின்னு சொன்னா, தனும் அப்படின்னா உடல். இந்த உடம்ப
காஷ்யாம் காசியில, தியஜத்துவா தியஜத்துன்னா விடுறது, விட்டுடுறது. காசியில விட்டா என்ன? ஸ்வபச்சஸ்ய கிருஹேதே. இது ஒரு நாயை சமைத்து உண்ணக்கூடிய ஒரு புலையனுடைய வீட்டில் விட்டால் என்ன? இப்ப ஞானி போயிட்டே இருக்காரு, யாரோ ஒரு பக்தன் கூப்பிடுறான், ஐயா ஐயா நீங்க என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. உட்கார்ந்து இருக்காரு, டப்புன்னு போயிடுறது. அப்ப அங்க விட்டா என்ன? ஐயோ, அவ்வளோ பெரிய ஞானி அங்க போய் போனாரா அப்படின்னு யார் கேட்பான்னா? அஜ்ஞானி தான் கேட்பான். ஞானிய பொறுத்தின வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுவே உடம்பு ஏற்கனவே செத்தாச்சு, செத்த உடம்ப தூக்கிட்டு அவர் திடீர்னு திரியறாரு, வேற வழி கிடையாது பிராரப்தத்தை தீக்கணும்னு. அது காசியில போனா என்ன, எங்க போனா என்ன? திஸ் இஸ் ஞானிஸ் ஆட்டிடியூட். காசியில போனாலும் நியாயை சமைத்து உண்பவனுடைய இல்லத்தில் விட்டாலும் என்ன? இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஞானத்தை ஒருத்தன் அபராட்சமாக அறியும் பொழுதே, நான் முக்தன் அப்படிங்கிறது, நான் ஜீவன் முக்தன்கிறது அவனுக்கு புரியற போதே, இந்த முக்தன்கிற விஷயம் புரிஞ்சிட்ட உடனேயே அப்பவே அவன் முக்தன் ஆகிறான். அந்த க்ஷணமே அவன் முக்தன் ஆகிறான். அப்ப ஜீவன் முக்தனாக இருக்கும் பொழுது அப்பவே அந்த சரீரத்துக்கான வேல்யூ போயிடுது. இந்த சரீரம் அப்படிங்கிறது அவனுக்கு வேல்யூ இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுது. இந்த சரீரத்தை பெரிய ஞானி சரீரமாக்கும் அப்படின்னு தூக்கி கொண்டாடுறது, அவனை பொறுத்தின வரைக்கும் அந்த சரீரத்துக்கு எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது. ஆனா நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் ஞானியோட சரீரத்தை எல்லாம் பாதுகாக்கிறோம்? யார் பாதுகாக்கிறா? ஞானியா பாதுகாருன்னு சொல்றாரு இல்ல. நமக்கு நம்மளுடைய ஸ்ரத்தா பக்தியினால அந்த சரீரம் எங்க சமாதி செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல, அந்த சரீரத்தோடு இருக்கும் பொழுது அவர் செய்து கொண்டிருந்த அத்தனை தவ வலிமையும் இருக்குங்கிற காரணத்தினாலையும், பின்னாடி அங்க போகக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த தவ வலிமையானது கடத்தப்படுகிறது என்ற காரணத்தினாலையும் ஞானியினுடைய சரீரமானது சமாதி வைக்கப்படுகிறது. அது மற்றவர்கள் செய்யக்கூடியது. ஞானி இதை இப்படி பண்ணுங்க, எனக்கு அங்க போனாதான் நிம்மதி, எனக்கு உடம்ப காசியில விட்டாதான் நல்லது, நான் வேற எங்கேயும் போக கூடாது, என் புள்ள வீட்டுல போய் விட்டுடணும், இல்லைன்னா என் பொண்ணு வீட்டுல போய் விட்டுடணும், இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அஜ்ஞானிகள். இந்த உடம்பே மிகை அப்படின்னு பிறப்பருக்கள் உற்றாருக்கு மற்றும் தொடர்பாடு என்கொள் கேட்டார் வள்ளுவர். மற்றும் தொடர்பாடு என்கொள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகையாமை. எல்லாம் இந்த குறள்லாம் நம்ம உள்ள போய் படிச்சு ஏத்தி வச்சுக்கணும். என்ன பெரிய வெள்ளக்கட்டி இந்த உடம்பு, எங்க இருந்தா என்ன, இது எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கறது நமக்கு புரியும். இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை நாம ஈசன் உறையும் கோவில்ங்கிறதுனால நான் போற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா? அது மாதிரி வச்சுக்கணும். இந்த காஷ் அப்படின்னு சொன்னாலே ஷைன் பண்றது அப்படின்னு அர்த்தம். காஷ்னா டு ஷைன். காசுங்கிற தாத்துக்கு டு ஷைன் அர்த்தம். காசினா என்ன அர்த்தம்? காசினா நன்றாக பிரகாசிக்கக்கூடிய. எது பிரகாசிக்கும்னா சைத்தன்யம் தான் பிரகாசிக்கும். ஏன் காசிங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு அப்படின்னா, அது சைத்தன்ய ஸ்தானம்ங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த சரீரத்துல சைத்தன்யம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்ம சைத்தன்யம் தான் எல்லாத்தையுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சைத்தன்யத்தை யார் ஒருத்தன் அறிகிறானோ அவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்கிறது. இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றது. காஷ்யாங்கி காஷதே காஷி, காஷி சர்வ பிரகாசிக்கா, எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யம் தான். சா காஷி விதிதா ஏன, யார் ஒருத்தர் அந்த சைத்தன்யத்தை அறிகிறானோ, விதிதா ஏன தேன பிராப்தாகி காஷிகா, அவனுக்குத்தான் அந்த மோட்சம். காஷிகா சொன்னா மோட்சம் கிடைக்குது. நான் காசிக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, காசிங்கிற ஊர் அப்படிங்கிறது எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு புரியறதுக்காக அந்த ஊருக்கு போயிட்டு வா. காசிக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவது. உண்மையான தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை பெறுவது. இந்த ஆத்ம ஞானத்தை யார் ஒருத்தன் பெறுகிறானோ அவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்கிறது. சா பிராப்தாகி காசிகா. காசி பஞ்சகம்னே ஒரு ஸ்லோகம், ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். காசியினுடைய பெருமை. காசிங்கிறச்சே அந்த இடத்துல காசி இஸ் ஈக்குவல் டு சைத்தன்யம், பிரம்மன், புயார் தத்துவர் அப்படி இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், நான் காசி போக முடியலையே, காசி பார்க்க முடியலையே, எல்லாம் இன்னும் எங்கேயும் பார்க்க, நான் தான் காசிங்கிறது என்ன பெரிய, எங்க போய் பாக்குறது, நான் தான் எல்லாமேன்னு சொல்லியாச்சுன்னா, நான் தான் தேம்ஸ் நதியும் நான் தான், கங்கா நதியும் நான் தான், காசியும் நான் தான், எல்லாம் நான் தான். அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, கஷ்டம்தான் வருது, நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அது வந்தே ஆகணும். அது எப்ப வருதோ, அந்த இதே இரண்டற்ற
ஒன்றே நான்கிறது எனக்கு எப்ப புரியுறதோ நன்றாக ஐயம் திரிபு வர அப்பத்தான் அந்த முக்தி அப்படிங்கிறது ஆச்சாரியார் வந்து ரொம்ப ஈஸியா சொல்றார். முக்தி கரகலாயதே அப்படின்னு. கையில நெல்லிக்கனி மாதிரி இருக்கு முக்தி, உனக்கு என்ன அப்படிங்க. அப்படின்னா நமக்கு புரிய எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படி அதை அப்படின்னு சொன்னா உனக்கு இது ஈஸியா புரியும். குரு அனுகிரகத்தினாலையும் இறைவன் அனுகிரகத்தினாலையும் கட்டாயமாக இது புரியும். இங்க விகத ஆசையக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அந்த வார்த்தைகள் போட்டிருக்கு. விகத முக்தோசம் விகத அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லாம விட்டுட்டேன், அதனால சொல்றேன். விகத ஆசையன் ஆசையை விட்டவனுக்கு. எதன் மீது ஆசையை விட்டவனுக்கு? இந்த உலகம், இந்த உடல், இந்த உறவு எல்லாமே பொய் தான் அப்படின்னு புரிந்து கொண்டு அதுல இருக்கக்கூடிய ஆசையை விட்டவனுக்கு அந்த உடல் எந்த இடத்துல போனா என்ன, எந்த இடத்துல இருந்தா என்னப்பா, அவ்வளவுதான். இது வந்து நான் எப்போதும் நித்திய முக்தன்கிற அறிவோடு இருக்கக்கூடிய ஞானியினுடைய பண்பை பற்றி சொல்லக்கூடியதாக அது இருக்கு. அடுத்தது இதி ஸ்மிருதேஷ்ட, அதான் கடைசி. இதி ஸ்மிருதேஷ்டன்னா என்ன, நான் என்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்லோகம் வந்து ஏதோ ஒரு ஸ்மிருதியில இருக்கு. அது எந்த ஸ்மிருதி அப்படிங்கிறது பெருசா இது இல்ல, ரெஃபரன்சஸ் இல்ல. அதனால நாம என்னன்னா ஏதோ ஒரு ஸ்லோகம் நல்லா இருக்குல்ல அந்த ஸ்லோகம், அதை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அவரும் சொல்லியிருக்க, நாமளும் அதுக்கான அர்த்தத்தை இது பண்றோம். விகத ஆசையக அசௌ முக்தக விகத ஆசையக, அதுதான் முக்கியம். அவனுக்கு ஆசை என்பது போன காரணத்தினால, அவன் முக்தனாக இருக்க காரணத்தினால அவனுக்கு இந்த உடலை எங்கு விட்டாலும் அதை பற்றி அவனை பொறுத்தவரை ஏதாதொரு கவலையும் இல்லை. இதி தத்துவபோத பிரகரணம் சமாப்தம் அப்படிங்கிற இந்த அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவ்வாறு தத்துவபோதம் தத்துவபோதம் என்ற இந்த விளக்கமானது முடிவடைகிறது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குன்னு சுவாமிஜி சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, இந்த முதல்ல இருந்து வாசுதேவேந்திர பிரம்மேந்திரம்ல இருந்து இந்த தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷாமக வரைக்கும் ஒரு தடவை வாசிச்சுட்டு, சும்மா 4 லைன் தான், அதை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கிறது அப்படின்னு. அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சம்மரி ஃபுல்லா இப்ப இது என்ன படிச்சோமோ ஒரு ஜிஸ்டா ஒரு 1 கிளாஸ்ல நமக்கு முடிஞ்ச வரைக்கும் 1 கிளாஸ்ல சம்மரியா சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். சோ தட் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ரிவிஷனும் கிடைக்கும் நம்ம என்ன படிச்சோம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. இது என்னத்துக்கு இது மாதிரி படிக்கிறது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டும் அப்படியே முடிச்சுடுறது அப்படிங்கிறது இல்லையா, அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், புனః சிரவணம் பண்ணிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால, நத்திங் கேன் பி டன் இன் ஒன் சிட்டிங்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதை ஒரு சம்பிரதாயமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். அதனால இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். இப்ப நாம வந்து இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால குரு ஸ்தோத்திரம் படிக்கிறது நம்ம வந்து அடுத்த வாரம் படிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதுக்கே டைம் ஆயிடுது, இதை முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். நான் நிறைவு பிரார்த்தனைக்கு போயிருக்கேன்.